ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம காளான் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்ச அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை போட்டுக்கோங்க. நல்லா காளானை போட்டுட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறமா காளானுக்கு தேவையான உப்பு, காளானுக்கு தேவையான மஞ்சள் தூள், நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள், நான் சக்தி மசாலாவில் தனியாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் நீங்கள் எதுனா இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. லிட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சூடான சாதத்துக்கு போட்டு நல்லா சாப்பிட்லாம். கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பிகாஸ் 99% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.